அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். மதிப்புக்குரிய தவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் ஊழல் கட்சி, நான் ஒரு மாற்றாக வருவேன், வந்து ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு வந்தாங்க. நாம் ஊழலுங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்? ஒரு கட்சி எப்போதும் ஊழல் செய்யாது. கட்சியில் பயணிக்கிற நபர்களால் செய்யப்படும் ஊழலைத்தான் அந்த திமுக ஊழல் செஞ்சிருச்சு, அதிமுக ஊழல் செஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். நான் தான் எல்லாம் மாற்று அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்கள் இந்த அதிமுக திமுக இவர்கள் தான் 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு ஊழல் செய்து தமிழகத்தை நாசமாக்கி விட்டார்கள். இவர்கள் ஆட்சியில்தான் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகமாயிடுச்சு, நான் வந்து தான் ஒரு மாற்று அரசியலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிற விஜய் அவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கட்சியில் இந்த ஊழல் செய்த கட்சியிலேருந்து ஒவ்வொரு ஆள், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருவர், மதிமுகவிலேருந்து ஒரு நபர், விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு நபர், அதிமுகவிலேருந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள், பல கட்சி போன நம்ம ஐயா நாஞ்சில் சம்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிப்பார், எப்படி லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, வரும்போது நான் தான் எல்லாருக்கும் மாற்று, நான் தான் எல்லாமே அப்படி சொன்ன இவர்களை வச்சுட்டு எப்படி தமிழகத்தில் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பாருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா திருமண வீட்டில், சடங்கு வீட்டில் அவியல், பொரியல், ரசம், சாம்பார் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது மிச்சம் வந்துடும். மிச்சம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சாயந்தரம் அதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு கூட்டாக எடுத்து நமக்கு தோசைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அதிமுகவில் இருக்கிற ஒரு நபர், திமுகவில் இருக்கிறவர், மதிமுக இருக்கிறவர், பாரதிய ஜனதாவில் இருக்கிறவர் ஒவ்வொருவரையும் தூக்கியாந்து புதுசாக ஒரு கூட்டை உருவாக்கியிருக்கார். புதுசாக ஒரு அரசியலை உருவாக்கி வந்துக்கிட்டு இருக்கார். இதை வச்சு ஊழலையோ லஞ்சத்தையோ எதையும் ஒழிக்க முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. 2026 விஜய் வெல்வாரா தோப்பாராங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறது, தாவேகா தொண்டர்கள் உறுதியாக அவர்களுக்கு தாவேகாவை தான் ஓட்டு போடுவாங்க இவங்க அரசியலை பார்த்து. ஆனால் நடுநிலையாளர்கள்ங்கிற ஓட்டு இருக்குது, அது கண்டிப்பாக தாவேகாவுக்கு விழாதுங்கிறது 100% உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும்னா? நன்றி, வணக்கம்.